சரவண பவாய். ஓம் முருகா சரணம். நாம் இப்பொழுது மருதமலை முருகன் கோவில் ஆன்மீக பயணமாக நாம் செல்ல போகிறோம். மருதாச்சலமூர்த்தி கோவில் கோயம்புத்தூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருதமலை மேல் அமைந்துள்ளது. மருதமலை மேல் அமைந்துள்ளதால் மருதன் என்றும் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடல் பெற்ற தலம் இது. இக்கோவிலின் முதன்மையான கடவுளான முருகன் இங்கு சுப்பிரமணிய சுவாமி என்ற தண்டாயுதபாணி என்றும் மருதாச்சலமூர்த்தி மருதன் என்றும் அழைக்கப்படுகிறார். மருதமலையின் அடிவாரத்தில் தான் தோன்றிய விநாயகர் என்ற ஒரு சிறப்பு விநாயகர் கோவிலும் உள்ளது. மேலும் முருகப்பெருமானின் 7வது படைவீடாக கருதப்படும் மருதமலை முற்காலத்தில் கொங்கு வேட்டவ மன்னர்களால் பராமரிக்கப்பட்டு வந்தது. மருதமலை முருகன் கோவில் தற்போது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. தேவார பாடல் பெற்ற தலமானது திருமுருகன் பூண்டி கோவில் கல்வெட்டுகளில் மருதமலை கோயிலை பற்றி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக தகவல் உள்ளது. முருகன் கோவிலுக்கு அருகில் பாம்பாட்டி சித்தரின் குகை கோயில் அமைந்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க 18 சித்தர்களுள் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் இந்த குகையில் சில காலம் வசித்து வந்தார். பல மூலிகைகளின் பயன் மற்றும் மருத்துவ குணங்களும் பற்றி அவரது குறிப்புகள் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாய்க்கன் பாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சோலையம்மன் பாளையம் ஊராட்சியில் அமைந்துள்ளது மருதமலை. இக்கோவிலின் அமைந்துள்ளது இம்மலை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை சேர்ந்தது. கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்தும் தொடர்ந்து இங்கு செல்வதற்கு நிறைய பேருந்துகள் உள்ளன. மலை அடிவாரம் வரை தமிழக அரசு பேருந்து செல்கின்றன. மலை மீது படியேறி கோவிலுக்கு நடந்தும் செல்லலாம் அல்லது கோவில் நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கட்டண சிற்றுந்துகள் மலைப்பாதையில் செல்லவும், தனியார் 2 சக்கர வாகனங்களும் மகிழுந்துகளும் கட்டணம் செலுத்தி மலைப்பாதை மூலம் மேலே கோயிலுக்கு செல்லவும் அனுமதிக்கப்படுகின்றன. அருகிலுள்ள விமான நிலையம் கோயம்புத்தூர் பன்னாட்டு விமான நிலையம் அமையப்பட்டுள்ளது. இம்மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 741 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் புவியியல் ஆள்கூறுகள் என்று அமைக்கப்பட்டுள்ளன. புதிதாக அமைக்கப்பட்ட ராஜகோபுரத்தின் வழியே நேராக தண்டாயுதபாணி சன்னதிக்கு செல்கிறது. ராஜகோபுரம் நுழைவாயிலை தாண்டினால் கல்லாலான கொடிமரத்துக்கு முன் வலம்புரி விநாயகர், அவர் முன் வைக்கப்பட்டுள்ளது பெரிய மயில் முக குத்தவலுக்கு அடுத்தது உலோக கொடிமரம், மயில் வாகனம், முன் மண்டபத்தில் வரதராஜ பெருமாள் சன்னதி, அர்த்த மண்டபத்தில் கருவறையின் நுழைவாயிலில் இருபுறத்திலும் விநாயகரும், இடதுபுறம் வீரபத்திரரும், வலப்புறம் கருவறையில் தண்டத்துடன் காட்சியளிக்கும் தண்டாயுதபாணி என இக்கோவிலில் அமைக்கப்பட்டுள்ளது. வலம்புரி விநாயகரின் முன்னுள்ள மயில் முக விளக்கின் அடிப்புறத்தில் ஆமை வடிவமும் அதனை தொடர்ந்து மேற்தட்டிலுள்ள பாம்பு உருவங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. இது தனிப்பட்ட முருகன் கோவிலாக இருந்தாலும் இங்கு முருகன் சோமஸ்கந்தனாக வெளிமண்டபத்தில் வலதுபுறம் பட்டீஸ்வரர், இடதுபுறம் மரகதாம்பிகை சன்னதிகளுடன் உள்ளார். மரகதாம்பிகை சன்னதிக்கு எதிராக வெளிமண்டபத்தில் நவகிரகங்கள் சன்னதி அமைந்துள்ளது மற்றும் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்க்கை, சண்டிகேஸ்வரர் ஆகியோரும் வெளிமண்டப சுவற்றில் தனித்தனியாக சன்னதிகள் உள்ளன. மலையின் அடிவாரத்திலிருந்து நடைபயணமாகவும் செல்லும்போது பாதையில் தொடக்கத்தில் தான் தோன்றி விநாயகர் சன்னதியும், சற்று மேலே சென்றால் இடும்பன்
சன்னதியும் அமைந்துள்ளன. மலையின் மீது சென்றதும் அங்கிருந்து கோவிலுக்கு செல்லும் இறுதி படிக்கட்டுகள் ஆதி மூலஸ்தானத்திற்கு நேரெதிரே உள்ளன. இப்பாதை வழியாக செல்பவர்கள் ஆதி மூலஸ்தானத்தில் சுயம்பாக உள்ள சுப்பிரமணியரை, வள்ளி தெய்வயானையும், அதற்கு அடுத்து பஞ்சமுக விநாயகரையும் வழிபட்ட பின் தண்டாயுதபாணி சன்னதிக்கு செல்லலாம். மேலும் ஆதி மூலஸ்தானம் மருதமலை கோயிலின் ஆதி மூலஸ்தானத்தில் சுப்பிரமணியர், வள்ளி தெய்வயானையுடன் மூவரும் சுயம்பு லிங்க வடிவில் அமைந்துள்ளனர். இங்கு வள்ளியின் சுயம்பு உருவம் தெய்வயானையை விட சற்று உயரமாக காணப்படுகிறது. ஆதி மூலஸ்தான கருவறை விமானமும் முன்புறம் தைப்பூச கல்யாண உற்சவ மண்டபமும் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. மேலும் இக்கோவிலில் தெற்கு மூலையில் பாம்பாட்டி சித்தர் குகை கோயிலுக்கு செல்லும் படிக்கட்டுகள் கீழிறங்குகின்ற இக்குகை கோயிலில் சிறு குடவரை அமைப்பில் உள்ளது. உட்புறத்தில் ஒரு பாறை பாம்பு வடிவில் உள்ளது. பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் பாம்பு வடிவில் காட்சி அளித்தார் என்பது மரபு. வரலாறு: பாம்பாட்டி சித்தர் சந்நிதி முன்புறம் உள்ள தியான மண்டபத்தில் இங்கு வருகை தருவோர் அமர்ந்து அமைதியாக தியானம் செய்து வழிபடுகின்றனர். தண்டாயுதபாணி கோவில் தலவிருட்சம் இக்கோவிலுக்கு முன்னால் உள்ளது. கோயிலுக்கு இறங்கி வரும் பாதையில் சப்த கன்னியரும் சிறு சிறு சந்நிதி அமைந்துள்ளது. பஞ்சாட்சர விநாயகர் ஆதி மூலஸ்தானத்திற்கும் முன் மண்டபத்திற்கும் தண்டாயுதபாணி சன்னதி மண்டபத்திற்கும் இடையே பஞ்ச விருட்ச விநாயகர் சன்னதி உள்ளது. பொதுவாக அரச மரத்தடியில் காணப்படும் விநாயகர் இங்கு அரசு, அத்தி, வேம்பு, வன்னி, கொரக்கட்டை என 5 மரங்களுடன் 5 முகங்களுடன் அமைந்துள்ளார். நடைப்பயணமாக மலையேறி வருவோர் இந்த விநாயகரை தாண்டினால் தண்டாயுதபாணி சன்னதிக்கு செல்ல வேண்டும். அடிவாரத்திலிருந்து நடைப்பயணமாக மலையேறும் பாதையில் படிக்கட்டுகள் ஆரம்பிக்கும் இடத்தில் தான் தோன்றி விநாயகர் உள்ளார். இப்பாதை ஆதி மூலஸ்தானத்திற்கு முடிவடைகிறது. நாம் இப்போது பாம்பாட்டி சித்தர் வரலாறை பற்றி பார்ப்போம். 18 சித்தர்களில் ஒருவர் பாம்பாட்டி சித்தர். கிபி 12ஆம் நூற்றாண்டாகும். பாம்பாட்டி சித்தர் மருதமலையில் தவம் புரிந்தவர். சித்தரின் தவ மகிமையில் முருகப்பெருமான் மருத மரத்தடியில் பெருகும் மருத தீர்த்தத்தை கொடுத்து சர்ப ரூபத்தில் காட்சி அளித்தருளினார். முருகன், வள்ளி தெய்வ யானையுடன் ஆதி மூலஸ்தானத்திற்கும் சித்தர் குகைக்கும் சுரங்கப்பாதையுண்டு. அதன் வழியாக பாம்பாட்டி சித்தர் தரிசித்து வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. சில நேரங்களில் சித்தர் சர்வரூபத்தில் நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார். பாம்பாட்டி சித்தரை உள்ள தூய்மையோடு வழிபட்டு வருபவர்களுக்கு தென்படுவார். இவரது ஜீவசமாதி தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவிலில் அமையப்பெற்றுள்ளது. ஓம் முருகா சரணம். இந்த சித்தரின் தவ மகிமையால் மருதமலை மிகவும் சிறப்புற்று விளங்குகின்றது. மருதம் மகிழம் மணக்குமலை, மருதாச்சலம் அருளும் மருதமலை, மருதம் மகிழம் மணக்குமலை, மருதாச்சலம் அருளும் மருதமலை, மருதம் மகிழம் மணக்குமலை. சிவ பார்வதி கால் பதித்த மலை, சிவ பார்வதி கால் பதித்த மலை, பாம்பாட்டி சித்தர் வாந்தமலை, பாம்பாட்டி சித்தர் வாந்தமலை, மருதம் மகிழம் மணக்குமலை, மருதாச்சலம் அருளும் மருதமலை, மருதம் மகிழம் மணக்குமலை. கொங்கு தமிழ்நாட்டை கொண்ட மருதமலை, கொங்கு தமிழ்நாட்டை கொண்ட மருதமலை, கொஞ்சம் தமிழினை பேசுமலை,
கொங்கு தமிழ்நாட்டை கொண்ட மருதாச்சலம் அருளும் மருதமலை மருதம் மகிழம் மணக்குமலை தீராத நோய்களை தீர்க்குமலை தீராத நோய்களை தீர்க்குமலை சித்தர்கள் சிறப்புற்று வாழ்ந்த மலை சித்தர்கள் சிறப்புற்று வாழ்ந்த மலை மருதம் மகிழம் மணக்குமலை மருதாச்சலம் அருளும் மருதமலை மருதம் மகிழும் மணக்குமலை ஆறு படை கொண்ட முருகனுக்கு ஏழாம் படையாய் அமைந்த மலை மருதம் மகிழும் மணக்குமலை மருதாச்சலம் அருளும் மருதமலை மருதம் மகிழும் மருதமலை கொஞ்சம் தமிழினை பேசுமலை கொங்கு தமிழ்நாட்டை கொண்ட மருதமலை கொஞ்சம் தமிழினை பேசுமலை மருதம் மகிழும் மணக்குமலை மருதாச்சலம் அருளும் மருதமலை மருதம் மகிழும் மணக்குமலை தீராத நோய்களை தீர்க்குமலை தீராத நோய்களை தீர்க்குமலை சித்தர்கள் சிறப்புற்று வாழ்ந்த மலை சித்தர்கள் சிறப்புற்று வாழ்ந்த மலை மருதம் மகிழும் மணக்குமலை மருதாச்சலம் அருளும் மருதமலை மருதம் மகிழும் மணக்குமலை ஆறு படை கொண்ட அப்பன் முருகனுக்கு ஆறு படை கொண்ட அப்பன் முருகனுக்கு ஏழாம் படையாய் அமர்ந்த மலை ஆறு படை கொண்ட முருகனுக்கு ஏழாம் படையாய் அமைந்த மலை மருதம் மகிழும் மணக்குமலை மருதாச்சலம் அருளும் மருதமலை மருதம் மகிழும் மணக்குமலை தீராத நோய்களை தீர்க்குமலை சித்தர்கள் சிறப்புற்று வாழ்ந்த மலை மருதம் மகிழம் மணக்குமலை. ஓம் முருகா சரணம். அப்பன் முருகன் மருதமலையில் இப்படிதான் வாழ்ந்து கொண்டு அருள் பாலிக்கின்றார். அப்பன் மருதமலையான் மருதாச்சலமூர்த்தி அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல மருதமலையான் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக. வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா, வீரவேல் முருகனுக்கு ரோகரா. 6 படை கொண்ட அப்பன் முருகனுக்கு 7வது படையாக அமர்ந்த மருதமலையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக. ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். முருகனின் மகன் ரவி முருகன்.